ஐபிஎல் 2025 தொடர்ல இதுவரைக்குமே மும்பை இந்தியன்ஸ் அணியானது சென்னை, குஜராத் மற்றும் கொல்கத்தா என்று 3 அணிகளுக்கு எதிராக விளையாடி உள்ளது. இதுல சிஎஸ்கே அணிக்கு எதிரான முதல் போட்டியில ரோஹித் சர்மா 4 பாலுக்கு டக் அவுட் ஆகி ஆட்டத்தை இழந்தாரு. குஜராத் அணிக்கு எதிராக 8 ரன்களுக்கு நடைய கட்டினாரு. அடுத்ததாக கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணிக்கு எதிரான போட்டியில அவர் இம்பாக்ட் பிளேயராக களமிறக்கப்பட்டாரு. அந்த போட்டியிலுமே 13 ரன்னுக்கு ஆட்டத்தை இழந்தாரு. இதன் மூலம் இந்த தொடர்ல ரோஹித் சர்மா அவர்கள் தன்னுடைய மோசமான ஃபார்மை வெளிப்படுத்தியிருக்காரு. ஆகையால பாத்தீங்கன்னா நேத்து நடைபெற்ற லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அணியுடனான போட்டியில கூட ரோஹித் சர்மா அவர்கள் பெஞ்சில் அமர வைக்கப்பட்டிருக்காரு. அதற்கு காரணமாக அவருக்கு இன்ஜுரி அப்படின்னு சொல்லப்பட்டது. ஆனா அது போன்று எதுவுமே தெரியல. இது ஒரு பேசு பொருளாக சோசியல் மீடியாக்கள்ல போய்கொண்டிருக்கு. இதற்கிடையில பாத்தீங்கன்னா தற்போது மற்றும் ஒரு தகவல் காட்டுத்தீ போல பரவிட்டு நேற்றைய போட்டியில முதல்ல களமிறங்கிய லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அணி இமாலய இலக்க வச்சாங்க. அதனை துரத்தி களமிறங்கிய மும்பை இந்தியன்ஸ் அணியுடைய ஓபனிங் பேட்டர்கள் படும் மோசமாக சொதப்பினாலுமே அதன் பின் வந்தவர்கள் சரியாக ஆடி நல்ல ரன்களை சேர்த்தாங்க. இறுதியில பாத்தீங்கன்னா திலக் வர்மா, ஹர்திக் பாண்டியா களத்துல நின்ற பொழுது ஹர்திக் பாண்டியா அவர்கள் திடீரென திலக் வர்மா அவர்களை ரிட்டையர்ட் அவுட் ஆக சொல்லியிருக்காரு. அதற்கு என்ன காரணம் அப்படின்னு அப்போது தெரியல. உடனே பாத்தீங்கன்னா திலக் வர்மாவிற்கு பிறகாக சாண்டனர் களமிறங்கினாரு. என்னதான் ஆள மாத்தினாலுமே மும்பை இந்தியன்ஸ் அணி அந்த போட்டியில பட தோல்வியை சந்திச்சிருக்காங்க. திலக் வர்மாவை மாத்தினது ஏன், அவர் அப்போதுதான் ஃபார்முக்கு வந்தார் அப்படின்னு பல விமர்சனங்கள் ஹர்திக் பாண்டியா மீது தொடர்ந்து விழுந்துட்டுமே இருக்கு. அதற்கெல்லாம் ஹர்திக் பாண்டியா கொடுக்கிற பதில் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த தோல்விக்கான அனைத்து பொறுப்புகளையுமே நான் ஏத்துக்கிறேன் அப்படின்னு பிரஸ் மீட்ல பேசியிருக்காரு. அடுத்த போட்டியிலாவது மும்பை இந்தியன்ஸ் அணி வெற்றி பெறுமா அப்படின்றத வெயிட் பண்ணியுமே பார்க்கலாம். இது போன்ற கிரிக்கெட் செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய தமிழ் நியூஸ் எக்ஸ்பிரஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.